போட்டித் தேர்வுக்கு படித்துக் கொண்டிருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் மோனோ 247 யூடியூப் சேனல் சார்பாக வணக்கங்கள். போட்டித் தேர்வுக்கு படிக்கிறது எந்த அளவுக்கு முக்கியமோ டெஸ்ட் அடித்து பார்க்குறது அதை விட ரொம்ப முக்கியம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 6ஆம் வகுப்பு தமிழில் முதல் பருவத்தில் 6வது டெஸ்ட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம யூடியூப் சேனலில் பார்க்குற எல்லா டெஸ்ட்டுமே நம்மளோட ஆண்ட்ராய்டு ஆப்பில் நீங்கள் டெஸ்ட் அடித்து பார்க்கலாம். நம்மளோட ஆண்ட்ராய்டு ஆப்போட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ப்ளே ஸ்டோரில் சர்ச் பண்ணிங்கன்னா நம்மளோட ஆண்ட்ராய்டு ஆப் அவைலபிளாக இருக்கும். நீங்கள் உங்களோட ஆண்ட்ராய்ட் ஃபோன் இன்ஸ்டால் பண்ணி இந்த டெஸ்ட்டு நீங்கள் அடித்து பார்க்கலாம். வாங்க நம்ம டெஸ்ட்டுக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஆண்ட்ராய்டு ஆப் ஓப்பன் பண்ணுவோம். நம்ம ஆண்ட்ராய்டு ஆப்பில் பார்த்தீங்கன்னா புக் வைஸாக கொடுத்துருக்கோம், ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கோம், டாபிக் வைஸாகவும் நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா புக் வைஸாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அடுத்தடுத்து எல்லாமே நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிடும். நம்மளோட யூடியூப் சேனலில் தாராளமாக ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. இப்போ புக் வைஸாக உள்ளே போகும். பக்கத்தில் கோன்னு ஒரு பட்டம் பார்த்தீங்களா, அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உள்ளே போயிடும். 6th ஃபஸ்ட் டேர்ம் தமிழ். அதில் பார்த்தீங்கன்னா பயிற்சி புக்கும் நம்ம கொடுக்குறோம், டெஸ்ட்டும் நம்ம கொடுக்குறோம். ஓகேங்களா? எக்ஸ்பிளைன் வீடியோவும் இதில் இருக்கும். இப்போ நம்ம டெஸ்ட்டுக்குள்ளே போயிடுவோம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டெஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 6வது டெஸ்ட்டு. ஓகே, ஒவ்வொரு டெஸ்ட்லேயும் 50 கொஸ்டின் இருக்கும். நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி டெஸ்ட்டை ஆரம்பிச்சிடலாம். ஓகே, தமிழ் நிலம் என்ற இதழை நடத்தியவர் யார்? ஓகேங்களா? தென்மொழி, தமிழ் நிலம், தமிழ் சிட்டு அப்படின்னு ஒரு 3 இதில் பார்த்தீங்கன்னா பாவலர் பெருஞ்சித்தனார் நடத்தியிருப்பார். ஆன்சர் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஔடதம் ப்ளஸ் ஆம் சேர்த்துல கேட்டிருக்காங்க. ஔடதம் ஆம் அந்த பாடல் வரிகளில் வரும். ஓகேங்களா? சி தான் சரியான ஆன்சர். ஓ பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் மிஸ்டேக். நீங்கள் டெஸ்ட் எடுக்கும்போது நான் சரி பண்ணிடுறேன். அடுத்த கேள்வி, மனிதன் எப்போதும் உண்மையே உரைக்கின்றான். உரைகின்றான் வராது, உரைக்கின்றான். ஓகேங்களா? ஆன்சர் டி தான் வரும். இது ஒரு புக் பேக் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடும். கனிச்சாறு என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஓகேங்களா? கனிச்சாறு என்ற நூலின் ஆசிரியர் பாவலர் பெருஞ்சித்திரனார். ஓகேங்களா? அவர் எழுதிய நூல்கள் 4 நூல்கள் குறிப்பிட்டிருப்பாங்க. கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, நூறாசிரியம். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடுவோம். கொய்யாக்கனி என்ற நூலின் ஆசிரியர் இப்போ தான் நம்ம பார்த்தோம், பாவலர் பெருஞ்சித்திரனார் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின், நாம் சிந்திக்கவும் சிந்தித்ததை வெளிப்படுத்தவும் உதவும் டேஸ். எது உதவும்? மொழி. ஓகேங்களா? நம்ம மற்றவங்ககிட்ட நம்ம எண்ணங்களை வெளிப்படுத்தணும்னா நமக்கு தேவையானது மொழி தான். நெக்ஸ்ட், சொற்பொருள் தருக. காணி. ஓகேங்களா? காணி அப்படின்னா அதோட பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா நில அளவை குறிக்கும் சொல் எது? சொல். காணி நிலம் வேண்டும் பராசக்தி, காணி நிலம் வேண்டும் பாரதியார் பாடலில் இந்த வார்த்தை இதில் இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடும். பறவைகள் இடம்பெயர்தலை டேஸ் என்பர். ஓகேங்களா? பறவைகள் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு இடம்பெயர்துன்னா அதை எப்படி கூப்பிடுவாங்கன்னா வலசை போதல், மைக்ரேஷன் இங்கிலீஷில் சொல்லுவாங்க. ஐரோப்பாவிலிருந்து தமிழ்நாட்டுக்கு பறவைகள் வலசை வருதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. 1500 வருஷத்துக்கு முன்னால் நாராயண ஆராய் செங்கல் நாராயண் பாட்டு பாடியவர் சத்திமுத்த புலவர். ஓகேங்களா? அடுத்த கோயிலுக்கு போயிடும். அக்ரிணை என்பதன் பொருள் என்ன? ஓகேங்களா? அக்ரிணை அல் ப்ளஸ் திணைன்னு பிரித்து எழுதுனீங்கன்னா அல் ப்ளஸ் திணை. அது பொருள் என்னன்னா உயர்வு அல்லாத திணை. ஓகேங்களா? சி தான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் போயிடுவோம். தென்மொழி என்ற இதழை நடத்தியவர் யார்? ஓகேங்களா? தென்மொழி, தமிழ் நிலம், தமிழ் சிட்டு இந்த 3 இதழை நடத்தியது பாவலர் பெருஞ்சித்தனார் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடுவோம். கிழவனும் கடலும் என்பது ஆங்கில புதினமா, ஆங்கில கட்டுரையா, ஆங்கில கதையா, ஆங்கில திரைப்படமான்னு கேட்டிருக்காங்க. ஆங்கில புதினம் அதான் சரியான ஆன்சர். 1954 இந்த ஆங்கில கிழவனும் கடலுன்ற ஆங்கில புதினம் பார்த்திங்கன்னா நோபல் பரிசு வாங்கியிருக்கோம். அதோட கதையை சுருக்கி ஒரு பாடமாக 6ஆம் புத்தகத்தில் கொடுத்துருப்பாங்க, படங்களோட கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடுவோம். பெருஞ்சித்தனாரின் இயற்பெயர் என்ன? ஓகேங்களா? பாவலர் பெருஞ்சித்தனாரின் இயற்பெயர் என்னன்னு கேட்டிங்கன்னா
மாணிக்கம். சில இடங்களில் துறை மாணிக்கம் போடுவாங்க, மாணிக்கம் எல்லாமே சரிதான். சுப்புரத்தினம் யாருடைய இயற்பெயர்? பாரதிதாசன். ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடும். ஒருவருக்கு சிறந்த அணி எதுவென திருக்குறள் கூறுகிறது? ஓகேங்களா. இது நீங்கள் படித்தாலே தெரிஞ்சிடும். இன்சொல், இனிமையான சொல், நல்ல சொல்ல பேசுகிறவங்க தான் ஒருத்தவங்களுக்கு அந்த சொல் தான் ஒருத்தருக்கு பார்த்திங்கன்னா சிறந்த அணியை இருக்க முடியும். பி தான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் போயிடும். நீக்குதல் என்னும் சொல்லின் எதிர்ச்சொல். இது புக் பேக் கொஸ்டின். நீக்குதல்னா சேர்த்தல். எளிமையான கேள்வி தான். இது புக் பேக் கொஸ்டின். 6ஆம் வகுப்புனால சில கேள்வி பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப எளிமையாக கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் போயிடும். இமயமலை தொடரில் டேஸ் மீட்டர் உயரத்தில் கூட சிட்டுக்குருவிகள் வாழ்கின்றன. ஓகேங்களா. 4000 மீட்டர் உயரத்தில் கூட சிட்டுக்குருவிகள் வாழ்கின்றன. சிட்டுக்குருவிகள் வாழ இயலாத பகுதி எதுன்னு கேட்பாங்க. துருவ பகுதிகள். அது வட துருவமோ தென் துருவமோ. ஓகேங்களா. துருவ பகுதியில் மட்டும் சிட்டுக்குருவிகள் வாழாது. மற்ற உலகத்தில் இருக்க எல்லா பகுதிகளிலும் சிட்டுக்குருவி வாழும். இதுவே தமிழின் முதல் காப்பியம். 50 காப்பியங்களில் முதல் காப்பியம் எது? சிலப்பதிகாரம். ஓகேங்களா. இரட்டை காப்பியங்களில் முதல் காப்பியம் சிலப்பதிகாரம். மக்கள் காப்பியம், குடிமக்கள் காப்பியம், மூவேந்தர் காப்பியம், இந்த மாதிரி நிறைய பேர் இந்த காப்பியத்துக்கு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. முதல் காப்பியம்னாலே சிலப்பதிகாரம் தான். இளங்கோவடிகள் தான் ஆசிரியர். 2ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடும். பாரதியாரின் இயற்பெயர் என்ன? ஓகேங்களா. பாரதியாரின் இயற்பெயர் சுப்பிரமணியன். சில இடங்களில் சுப்பையான்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா. சுப்புரத்தினம் பாரதிதாசனுடைய இயற்பெயர். முத்தையா பார்த்திங்கன்னா கண்ணதாசனுடைய இயற்பெயர் நினைக்கிறேன். எத்திரசாலுன்றது பார்த்திங்கன்னா வாணிதாசனோட இயற்பெயர். ஓகேங்களா. அடுத்த கேள்விக்கு போயிடுவோம். பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, முப்பெரும் படைப்புகளில் எழுதியவர் யார்? ஓகேங்களா. பாரதியார். 3 நூலுக்குமே பாரதியார் தான். கண்ணன் பாட்டு, பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு. குயில் என்ற இதழை நடத்தியவர் பாரதிதாசன். ஓகேங்களா. காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டமும். பாரதியாரோட பிரபலமான ஒரு பாடல் வரிகள் தான் அது. ஓகேங்களா. காக்கை குருவி எங்கள் ஜாதி என்று பாடியவர் பாரதியார். ஓகேங்களா. சாப்பாட்டுக்காண்ட வச்சிருந்த அரிசியை பார்த்திங்கன்னா காக்காவுக்கு போட்டுட்டு பட்னியாக கிடந்தவர் பாரதியார்னு புத்தகத்தில் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகும். 20ஆம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர் யார்? 20ஆம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர் மகாகவி பாரதியார் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடும். கண்ணன் பாட்டு பாரதியார் தான். ஓகேங்களா. கண்ணன் பாட்டு என்ற நூலின் ஆசிரியர் பாரதியார். குயில் பாட்டு பாரதியார். ஓகேங்களா. கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம் 3 முப்பெரும் படைப்புகளும் தனியாகவே சொல்லுவாங்க. பாரதியார் நிறைய கவிதை நூல்கள் எழுதியிருக்காரு. அதில் இந்த 3 மட்டும் பார்த்திங்கன்னா தனியாகவே கேட்பாங்க. சிலப்பதிகாரம் நூலின் ஆசிரியர் இளங்கோவடிகள். எளிமையான கேள்வி தான். ஓகேங்களா. 6ஆம் வகுப்புனால இதுக்கு மேலே கேட்க முடியாதனால, இதுக்கு மேலே கொடுக்க முடியாதனால கண்டென்ட்டு கம்மியாக தான் கொடுத்துருப்பாங்க. நம்ம ஸ்கூல் வைஸாக தான் பார்க்குறோம். சிலப்பதிகாரம் நம்ம தனியாக பார்க்கும்போது பல தகவல்கள் நம்ம தனியாக பார்ப்போம். ஓகேங்களா. இப்போ நம்ம அந்த புத்தகத்தை ஸ்கூல் புக்கில் என்ன கொடுத்துருவாங்களோ அதை மட்டும் தான் நம்ம கேள்வி அங்கே கொடுத்துருக்கோம். ஓகேங்களா. அவுட் ஆஃப் கொஸ்டின்ஸ் இந்த டெஸ்ட்டில் எங்கேயுமே கிடையாது. மேரு என்பது பொருள் யாது? ஓகேங்களா. மேரு என்பது பொருள் யாதுன்னு கேட்டிங்கன்னா இமயமலை. ஓகேங்களா. சிலப்பதிகார வாழ்த்து பாடல் இந்த பாடல் வரும். ஓகேங்களா. கதிரவன் இமயமலை சுற்றி வருகிறான் இந்த பாடல் வரியில் வரும். இமயமலை தான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட். பூவின் 7 நிலைகளில் முகை என்பது எத்தனையாவது நிலை? ஓகேங்களா. இது பார்த்திங்கன்னா பூக்கு 7 நிலைகள் இருக்கும். அரும்பு, மொட்டு, முகை. முகைன்றது 3ஆவது நிலை. ஓகேங்களா. இப்போ அரும்பு, மொட்டு, முகை, மலர், அலர், வி, செம்மல் 7 நிலைகள் வரும். அதில் முகைன்றது 3ஆவது நிலையில் வருது. நெக்ஸ்ட் போயிடுவோம். பாரதிதாசனின் இயற்பெயர் என்ன? ஓகேங்களா. இப்போ தான் சொன்னேன் சுப்புரத்தினம். சுப்புரத்தினம் ஒரு கவி அப்படின்னு சொன்னது யார் பார்த்திங்கன்னா பாரதியார். பாரதிதாசனை பார்த்து சொல்லுவார் சுப்புரத்தினம் ஓர் கவி. பாரதிதாசன் தான் தாசன்ற ஒரு பரம்பரை உருவாக காரணமாக இருந்தவரும். ஓகேங்களா. பாரதியார் தன்னை செல்லிதாசன் என்று அழைத்து கொண்டார். சுப்புரத்தினம் தன்னை பாரதிதாசன் என்று அழைத்து கொண்டார்.
ராஜகோபாலன் தன்னை சுப்புரத்தினதாசன் என்று அழைத்து கொண்டார். ஓகேங்களா. அதுவே சுருக்கி சுரதான்னு அதுக்கப்புறம் மாற்றிக்கிடுவார். ஓகேங்களா. இப்போ நம்ம அடுத்த கேள்விக்கு போயிடுவோம். திருக்குறள் எத்தனை குறள்கள் மற்றும் அதிகாரங்களை கொண்டுள்ளது? எடுத்தவனே அதிகாரங்களை முன்னாடி கேட்கல, குறள்களை தான் முன்னாடி கேட்டிருக்கிறாங்க. அதனால் கேள்வி நல்லா வாட்சி பார்த்துட்டு சரியான பதிலை செலக்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா. எத்தனை குறள்கள் உள்ளன? 1330. எத்தனை அதிகாரங்கள்? 133. டி தான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். பிரித்து எழுக பாகற்காய். இது குரூப் 4ல் கேட்ட கொஸ்டின். பாகற்காய் பிரித்து எழுதுன்னு குரூப் 4ல் கேள்வி கேட்டிருக்காங்க. பிரித்தலுனா பாகு அல் காய். ஓகேங்களா. டி தான் சரியான ஆன்சர். பாகுனா இனிப்பு, அல்லுனா இல்லாத காய், இனிப்பே இல்லாத ஒரு காய் பாகல்காய். கசப்பு காய்னு பேர் வைக்கக்கூடாதுன்றக்காண்டி தமிழர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேர் வச்சுருக்குறாங்க. ஓகேங்களா. அதோட மேன்மையை, தமிழின் மேன்மையை வந்து பாடப்பகுதியில் காமிச்சிருப்பாங்க. சிட்டுக்குருவி வாழ முடியாத பகுதி துருவ பகுதி. ஓகேங்களா. துருவ பகுதியை தவிர்த்து உலகத்தில் எல்லா பகுதிகளிலும் சிட்டுக்குருவி வாழும். நெக்ஸ்ட் கொஸ்டின். தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் டேஸ் சுருங்கிவிட்டது. புக் பேக் கொஸ்டின். மேதினி. மேதினா உலகம். ஓகேங்களா. மேதினி, புவி, பூலோகம். ஓகேங்களா. இன்னும் நிறைய பேர் இருக்க உலகத்துக்கு மேதினின்றது இங்கே சரியான ஆன்சர். நெக்ஸ்ட்டு போயிடும். நெக்ஸ்ட் கொஸ்டின். உயிர் எழுத்துக்கள் உள்ள குறில் மற்றும் நெடில் எழுத்துக்கள் எத்தனை? ஓகேங்களா. கேட்குற இந்த கேள்வி ரொம்ப ரொம்ப எளிமையாக இருக்கலாம். குறில் நெடில் கூடவா தெரியாமல் இருப்பாங்க கேட்குறேன். பார்த்தீங்கன்னா 6 கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது, ஈஸியான கேள்வி எக்ஸாமில் கேட்கணும் அப்படின்னா இந்த மாதிரி கேள்விகள்லாம் கேட்பாங்க. ஓகேங்களா. குறில் எழுத்துக்கள் 5, நெடில் எழுத்துக்கள் 7. ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடும். பழமொழியின் சிறப்பு சுருங்க சொல்வது. ஓகேங்களா. உதாரணம் வந்து பார்த்தீங்கன்னா கரையான் ஊற கல்லும் தேயும். ஓகேங்களா. நீங்கள் ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அதில் நீங்கள் டெவலப் ஆகிருங்கன்னு சொல்கிற மாதிரி வரும். ஓகே, நம்ம அடுத்த கேள்விக்கு போயிடுவோம். நுட்பமாக சிந்தித்து அறிவது டேஸ். புக் பேக் கொஸ்டின் தான் இது. நுண்ணறிவு. நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடுவோம். மாடங்கள் என்பதன் பொருள் மாளிகைகளின் டேஸ். புக் பேக் கொஸ்டின். மாளிகைகளின் அடுக்குகள். காணி நிலம் என்னும் பராசக்தி அந்த பாடலில் இருக்கும். பி தான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். உடல் நலமே டேஸுக்கு அடிப்படை. உடல் நல்லா இருந்தால் தான் நம்மளால் உழைக்க முடியும். ஓகேங்களா. உடல் நலமே உழைப்புக்கு அடிப்படை. நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடும். சத்திமுத்த புலவர் எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்தவர்? ஓகேங்களா. பிற்கால சங்ககால புலவர் சத்திமுத்த புலவர் கிட்டத்தட்ட 1500 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்தவர் அவர். ஓகேங்களா. அவர் ஒரு பாடல் பாடியிருப்பார், நாராய் நாராய் செங்கல் நாராய். ஓகேங்களா. அந்த பாடல் மூலமாக அறியப்பட்டவர் தான் சத்திமுத்த புலவர். ஓகேங்களா. பறவைகள் வந்து தமிழகத்துக்கு வலசை வந்தன செய்தியை வந்து தனது ஒரு பாடலில் வந்து சொல்லியிருப்பார். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடும். ஆத்தி மலரை மாலையாக அணிந்தவன் யார்? ஓகேங்களா. சேரனா, சோழனா, பாண்டியனா, பல்லவனா கேட்டிங்கன்னா சோழன். சோழ மன்னர்கள் தான் ஆத்தி மலரை மாலையாக சூடுவாங்க. ஓகேங்களா. அப்போ சேர மன்னர்கள் என்ன மாலை சூடுவாங்க அப்படின்னா பனம்பூ மாலையை சூடுவாங்க. சேரர்கள் பனம்பூ மாலை, சோழர்கள் ஆத்திப்பூ மாலை, பாண்டியர்கள் வேப்பம்பூ மாலை. ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடுவோம். எளிது என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் கேட்குறாங்க. எளிதுன்னா எளிமையாக கிடைக்கிறது. அதுக்கு ஆப்போசிட் வந்தீங்கன்னா அரிது, அரிதாக கிடைக்கக்கூடியது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடும். தமிழ் மொழியின் இலக்கண வகைகள் எத்தனை? ஓகேங்களா. தமிழ் இலக்கணம் எத்தனை வகைப்படும் கூட கேட்கலாம். ஓகேங்களா. எத்தனை வகைப்படும்? 5 வகைப்படும். எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி. ஓகேங்களா. எழுத்து, சொல், பொருள் 3க்கு மட்டும் இலக்கணம் கொடுக்கக்கூடிய ஒரு இலக்கண நூல் எதுன்னு கேட்பாங்க? தொல்காப்பியம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடுவோம். தானே இயங்கும் எந்திரம் தானியங்கி. ஓகேங்களா. ஸோ அந்த வார்த்தையிலே இருக்குது, தனியாக படிக்கணும் கூட அவசியம் கிடையாது. ஓகேங்களா. தானியங்கி தான் சரியான பதில்.
தாய்மொழியில் படித்தால் மேன்மை அடையலாம். ஓகேங்களா, இது வந்து புக் பேக் கொஸ்டின் தான். ஓகேங்களா, நம்ம டெஸ்ட்டில் புக் பேக்கும் ஆட் பண்ணியிருக்கோம். புக் பேக்கை சில நேரங்கள் நேரடியாகவே எக்ஸாமில் கேள்வி கேட்டான்றங்காண்டி புக் பேக் கொஸ்டின் ஃபுல்லாகவே நம்ம டெஸ்ட்டுக்குள்ளே இருக்கோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடும். திகரி என்பதன் பொருள் என்ன? ஓகேங்களா, ஆணை சக்கரம். பி தான் சரியான ஆன்சர். சிலப்பதிகார வாழ்த்து பாடலில் அது வரும் இந்த வார்த்தை. நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடும். உலக சிட்டுக்குருவிகள் நாள். உலக சிட்டுக்குருவிகள் நாள். ஓகேங்களா, மார்ச் 20. ஓகேங்களா, மார்ச் 20. சி தான் சரியான ஆன்சர். மார்ச் 20 நம்ம சிட்டுக்குருவிகள் தினமாக கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா, தனது சுயசரிதை நூலின் பெயரை சிட்டுக்குருவிகளின் வீழ்ச்சி என்று பெயரிட்டவர் டாக்டர் சலீம் அலி. நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடும். நண்பர்களுடன் ஒருமித்து விளையாடு. ஓகேங்களா, நண்பர்களுடன் ஒருமித்து விளையாடு. புக் பேக் கொஸ்டின் தான் அது. வாட்ஸ்அப் என்பதன் தமிழாக்கம் என்ன? ஓகேங்களா, வாட்ஸ்அப் என்பதன் தமிழாக்கம் புலனம். ஆறாம் வகுப்பில் கலை சொற்கள் இதை கொடுத்துருக்காங்க. புலனம் தான் வாட்ஸ்அப்புக்கு உண்டான சரியான தமிழாக்கம் கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பேர். தொன்மை என்பதன் சொல்லின் பொருள் என்ன? தொன்மைனா பழமை. ஓகேங்களா, பழமை தான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடுவோம். பிரித்தெழுது அக்ரிணை. ஓகேங்களா, அக்ரிணை நீங்கள் பிரிச்சிங்கன்னா அல் ப்ளஸ் திணை அப்படி தான் வரும். பி தான் சரியான ஆன்சர். அல் ப்ளஸ் திணைனா உயர்வு அல்லாத திணை, அந்த மாதிரி பொருள் கொடுக்கும் அது. நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடுவோம். கமுகு என்பது தேக்கு மரமா, பனை மரமா, பாக்கு மரமா, மூங்கில் மரமான்னு கேட்டிருக்காங்க. கமுகு என்பது பாக்கு மரம். ஓகேங்களா, சி தான் சரியான ஆன்சர். கமுகோட இலையை என்ன சொல்லுவாங்கன்னா கூந்தல்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இலையோட மரபு பெயர்கள் வந்து ஒரு டேபிள் கொடுத்துருப்பாங்க. அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா கமுகு ப்ராக்கெட்டில் பாக்குன்னு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, கமுகுனா பாக்கு மரம். பாக்கு மரத்தோட இலை என்ன சொல்லுவாங்கன்னா கூந்தல்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடும். மா என்னும் ஒரு சொல் தராத பொருள் எது? ஓகேங்களா, மாக்கு நிறையா பொருள் இருக்குது. ஓகேங்களா, புத்தகத்திலே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 பொருள் கொடுத்துருப்பாங்க. அதில் இல்லாத ஒரு வார்த்தையை கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, மேன்மை தரும். மான் தராது. வயல் வண்டு தரும். ஓகேங்களா, மானா மான் வராது. ஓகேங்களா, மா அந்த வார்த்தைக்கு மேன்மையின் பொருள் இருக்குது, வயல்னு பொருள் இருக்குது, வண்டுன்னு பொருள் இருக்குது. ஓகேங்களா, அழகு, அறிவு, இந்த மாதிரி நிறையா பொருள் கொடுத்துருப்பாங்க. அதில் மான்ன்ற வார்த்தை அதில் இருக்காது. நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடுவோம். கதிரவனின் மற்றொரு பெயர். இது எளிமையான கேள்வி தான். ஞாயிறு. ஓகேங்களா, ஞாயிறுன்றது சரியான பதில். ஸோ 50 கொஸ்டின் முடிஞ்சு வச்சு நம்ம நேர ரிசல்ட்டு போயிடுவோம். நெக்ஸ்ட்டு ரிசல்ட். டோட்டல் 50 கொஸ்டின், ரைட் ஆன்சர் 50 கொஸ்டின், ராங் ஆன்சர் 50 கொஸ்டின். இந்த டெஸ்ட்டை நீங்கள் திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஏதாவது 1-2 கூட தப்பாக போக வாய்ப்பு இருக்குது. நீங்கள் தப்பாக செலக்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. நம்மளோட ஆண்ட்ராய்டு ஆப் வந்து பார்த்திங்கன்னா ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ஆண்ட்ராய்டு ஆப்பை ப்ளே ஸ்டோரில் போய் சர்ச் பண்ணிக்கலாம். மோனோ 247. ஓகேங்களா, ஆப்போட லிங்க் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். டெஸ்ட்டை 1-2-3 நீங்கள் திரும்பி டெஸ்ட் அடித்து பாருங்கள். சஃபில் ஆப்ஷன் டெஸ்ட்டை அடிக்கிறதுக்கு முன்னாடி சஃபில்னு ஒரு ஆப்ஷன் கேட்கும். ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் சஃபில் செலக்ட் பண்ணி அடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கொஸ்டின் மிக்ஸ் ஆகி வரும். ஒவ்வொரு டே நீங்கள் டெஸ்ட் அடிக்கும்போது கொஸ்டின்ஸ் மிக்ஸ் ஆகி வரும்போது உங்களுக்கு ஒரு புது டெஸ்ட் அடிக்கிற மாதிரி ஃபீலிங் வரும். உங்களோட ஞாபக சக்தியை அதை அதிகப்படுத்தும். அடுத்த ஒரு டெஸ்ட்டில் நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம்.